அந்த படத்தோட ஸ்டண்ட் அப்படிங்கிற ரொம்ப நல்லாவே இருந்தது. சொல்லப்போனால் சண்முக பாண்டியனுக்கு சண்டை காட்சிகள் ரொம்ப நல்லாவே எடுத்தது. அதே நேரம் சரத்குமாருக்கு அவருடைய யங் ரோல், அதாவது வந்து இளமை காலத்தில் இருக்கக்கூடிய ரோலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரோலுக்கும் அந்த சண்டை காட்சிகள், இளமையில் எப்படி வெடப்பாக இருப்போம், வயசானதுக்கப்புறம் எப்படி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசை பெரிய அளவில் நம்மளை வந்து இம்ப்ரெஸும் பண்ணலை, ரொம்ப எமோஷனாகவும் கொண்டு போகல, அழுகிற சீனில் அழுக வரல, ஏன்னா பாட்டு கண்ணில் நிற்கலன்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா இசையில் நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகம் கேள்வியும் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கொம்புசிவி படத்தை பார்க்குறப்போ சண்முக பாண்டியன் கடைசியாக பார்த்த அவர் அந்த யானை சார்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தார், யானை கூட ஒரு படம் நடிச்சிருந்தார் படைத்தலைவன் சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தோட ஒரு பெட்டர் ஆக்டிங், இன்னும் கொஞ்சம் நடிப்பில் இம்ப்ரோவைஸ் காட்டியிருக்காரு. நடிப்பில் கொஞ்சம் இம்ப்ரோவைசஸ் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஓகே நமக்கு நடனம் வேணாம், அந்த நடனத்துக்குள்ளே நம்ம இறங்க வேணாம்னு சொல்லி நடனத்துக்குள்ளே இறங்காமல் ஒரு பாட்டை எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனது, ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் நம்ம கேப்டன் வந்து கிராமம் சார்ந்த படங்களில் பார்க்கும்போது அவர்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு லுக் இருந்ததில்ல, அந்த லுக் கொஞ்சம் வருது. ஆனால் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்லாம் இருக்கிறதுனால நமக்கு கேப்டனோட அப்பியரன்ஸ் அப்படியே தெரிலனாலும் கொஞ்சம் படம் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சரத்குமாரோட ஆக்டிங் அப்படிங்கிறது பயங்கரம். அவர் நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்பா கூட நடித்தாலே பயங்கரமாக நடிப்பேன், பையனுக்கு வந்து ஒரு மென்டாராகவும் நடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சரத்குமார் தெறிக்க விட்டுருக்கார் படத்தை. அந்த படத்துக்கூட தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹீரோயின் தான். பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்கல, அவங்களுக்கு போலீஸான ஃபீல் எந்த இடத்துலையுமே கொடுக்கல. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினுக்கான இன்ட்ரோ சீனே வந்து நிறைய பேர் முகம் சுளிக்கும்படியாக வச்சது நமக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை கொடுத்த ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவோட இசை பெரிய அளவில் ஏன் கனெக்ட் ஆகல, ஒருவேளை இமான் கூட போயிருந்தாலே பொன்ராமுக்கு நல்ல காம்போ இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தையும் கொடுத்துருச்சு. ஃபைனலாக பொன்ராம் தான் இந்த கதையை வந்து எழுதினாருன்னு தாண்டி அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதினாரா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹீரோயினோட போர்ஷன் எப்படி எழுதினார், ஹீரோனோட இன்ட்ரோ எப்படி அவர் இப்படி ஒரு சீனை எழுதி மேக் பண்ணார் அப்படிங்கிற சந்தேகத்தோடு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எனிவேஸ் மேக்கிங்கில் கொஞ்சம் சுமார்களும் கொஞ்சம் ஃப்ளாஸும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ்லையும் டிஓபிலையும் ஈடு கட்டி ஒரு பக்கம் சண்முக பாண்டியனும் சரத்குமாரும் டிஓபியும் இந்த படத்தை காப்பாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.